வாங்க மாப்ள. ரேவதி எங்க காணோம்? 2 பேரும் ஒன்னதானே வெளியே போனீங்க? ஆமா அத்தை, அவ ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு போனா, அதான் நான் மட்டும் வந்துட்டேன். அப்படியா? சரி. அத்தை, நாளைக்கு உங்களுக்கும் மாமாக்கும் கல்யாண நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும். உங்களுக்கு கல்யாண நாள் தானே? ஆமா மாப்ள. நேத்து தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பசங்கள்லாம் பிறந்து பெரியவங்களாயிட்டாங்க. காலம் அவ்வளவு வேகமா ஓடுது இல்ல? வெற்றிகரமா மரத்தான் ஓடுற மாதிரி ஓடி இருக்கீங்க. கலக்குங்க. அத்தை, ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லுங்க? அது நீங்களும் மாமாவும் சம்மதிச்சா உங்க கல்யாண நாளை ஏதாவது மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள. என் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. இதுக்கு மேல கல்யாண நாளெல்லாம் கொண்டாடுறது சரியா வராது மாப்ள. அதனால இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. இல்லைங்க அத்தை, இத்தனை நாள் நீங்க வீட்லயே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, இல்ல கொண்டாடாம கூட இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் நான் உங்க கூட இருக்கேன்ல, உங்க 2 பேருக்கும் இந்த செலிப்ரேஷன் தேவைன்னு எனக்கு தோணுது. மா, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை நம்ம சிறப்பா கொண்டாடனா இவ்வளவு நல்லா இருக்கும். ஒத்துக்கோங்கம்மா ப்ளீஸ். ஆமாமா, நீங்களும் அப்பாவும் மணமக்களா மணமேடையில ஒன்னா நிக்கிறத பாக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்கணுமா? அம்மா, இத்தனை வருஷம் சேர்ந்து வாழறதுங்கிறது எவ்வளவு பெரிய குடுப்பன. அது எல்லாருக்குமே வாய்க்காது. உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ப்ளீஸ் ஒத்துக்கோங்கம்மா. அத்தை, இவ்வளவு தூரம் உங்க பொண்ணுங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஒத்துக்கோங்க அத்தை. எங்களுக்கும் உங்க கல்யாண நாள சீரும் சிறப்புமா கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் அத்தை. வேண்டாம் மாப்ள. இவ்ளோ வருஷமா சிம்பிளா கொண்டாடிட்டு இப்ப மட்டும் ஏன் கிராண்டா கொண்டாடணும்? வீட்லயே கொண்டாடலாமே. அத்தை, இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, இங்க எல்லாரோட விருப்பமும் அதான். ப்ளீஸ் இதுக்கு மட்டும் நோ சொல்லாதீங்க. ஆமாமா, இது அவர் விருப்பம் மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட விருப்பமும் அதாம்மா. ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்களேன். சரி மாப்ள, நான் உங்களுக்காக இதுக்கு சம்மதிக்கிறேன். ஹே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை, நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? கழிக்கிறோம் விடுங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. இப்பதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்னங்க, நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஈஸ்வரி, நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டியே? சொல்லுங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம ஊரை விட்டு வந்து தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கல்யாணத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்கலையேங்கிற வருத்தமும் ஆதங்கமும் இன்னும் எனக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே வருத்தமும் ஆதங்கமும் அவங்களுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அதை வெளியில காட்டிக்காம இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த நல்ல நாள்ல எங்க அம்மா வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்ல, அவங்களையும் கூப்பிடலாமே. என்ன விளையாடுறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா உங்க வேலையை காமிச்சிடுறீங்க. யாக பூஜைக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உங்க அப்பா அம்மா மேல ரொம்ப தான் பாசம் காட்டுறீங்க. அந்த கிழவியும் ஆவுன்னு எதுக்காவது வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க கல்யாண நாளைக்கு வேற கூப்பிடணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னாயிடலான்னு பாக்குறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த கிழவி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன். பிள்ளைங்க கல்யாண நாள்ல பெத்தகம் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கல்யாணத்தை தான் பார்க்கல, இதுலயாவது கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது மாப்ள. அந்த கிழவி வந்துதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை.
இப்ப எதுக்கு இவன் கல்யாண நாள பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான்? இதுலயே ஏதாவது உள்குத்து இருக்குமோ? பாத்தீங்களா மாப்பிள்ள, அவ எப்படி பேசிட்டு போறான்னு. எங்க கல்யாணத்தை தான் எங்க அம்மாவால பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த கல்யாண நாள்லயாவது அவங்க கலந்துக்கணும்னு நான் நினைச்சதுல என்ன தப்பு? அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லதானே இருக்கும். எப்பவுமே பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு நல்லது தானே செய்யும். இது ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. அது வேற ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள, அவளோட ஈகோ அவளை தடுக்குது. சரி விடுங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்பாக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க. ஆமாக்கா, அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உங்க அப்பாவோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. நாங்க என்னங்க பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் உங்க அம்மா கிட்ட போய் பேசி சம்மதிக்க வைங்க. நீங்களாம் ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க சம்மதிப்பாங்க. உங்க அப்பாக்காவது நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். சரி, நாங்க எல்லாரும் போய் பேசுறோம். ம். அம்மா, ஆரம்பத்துல நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டப்போ நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? கடைசியா நீங்க கோச்சுக்கிட்டு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதுக்கு நான் காரணம் இல்ல, உங்க அப்பா தான் காரணம். எனக்கு அந்த கிழவிய சுத்தமா பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும்னு சொல்றாரு, ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாரு. அதான் உள்ள வந்துட்டேன். அம்மா, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமா? ப்ளீஸ், எங்களுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கம்மா. ஏன் இதையே உங்க அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்னாலலாம் விட்டு கொடுக்க முடியாது. அந்த கிழவி ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது. அம்மா, உங்க பொண்ணுங்க கல்யாணத்தை உங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி தானம்மா பாட்டியும். அவங்க வருத்தத்தை இந்த ஃபங்க்ஷன் மூலமா அப்பா தீக்கணும்னு நினைக்கிறாருமா. அதுல என்னமா தப்பு இருக்கு? ஏய், என்னை எதுக்கு அந்த கிழவன் கிழவியோட கம்பேர் பண்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் தான் என் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரோட சாவுக்கும் காரணம். என்னால அதை இன்னும் மறக்கவே முடியல. அம்மா, எங்களுக்கும் உங்க கல்யாணத்தை பார்க்க ஆசையா இருக்காதா? ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்க. நான் தான் ஒத்துக்கிட்டேனே. ஆனா உங்க அப்பா உடனே முருங்கை மரத்துல ஏறுறாரே, அம்மா வரணும்னு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த கிழவி வரணும்னு சொல்றதுனாலதான் இந்த ஃபங்க்ஷனையே நான் வேண்டான்னு சொல்றேன். மா, பாட்டி வந்தாலும் ரேவதி கல்யாணத்துல இருந்த மாதிரி ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோமா. அப்பா வேணா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கட்டும், நீங்களும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம். கும்பாபிஷேகத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரி இதுக்கும் சொல்லுங்கம்மா. இந்த சின்ன பிரச்சனையால ஃபங்க்ஷனை நிறுத்த வேண்டாமா? ஆமாமா, நாங்க உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். அம்மா, உங்க பொண்ணுங்களுக்காக இதை செய்யக்கூடாதா? இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. அப்புறம் நாங்க எதுக்குமே உங்களை கம்பல் பண்ண மாட்டோம். யோசிக்காதீங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. அம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. மா ப்ளீஸ்மா. என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்கம்மா. சரி, ஒத்துக்கிறேன். உங்களுக்காக, என் பொண்ணுங்களுக்காக ஒத்துக்கிறேன். போதுமா? எங்களுக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இத போய் உங்க அப்பா கிட்டயும் ராஜா மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லிடுங்க. அம்மா, இத நாங்க சொல்றதை விட நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்களே வந்து சொல்லிடுங்கம்மா. அம்மா தயங்காதீங்கம்மா, வாங்கம்மா வந்து சொல்லிடுங்க. வாங்கம்மா.
மா வாங்கம்மா ப்ளீஸ்மா. மா நீங்க வாங்க வாங்க வந்து சொல்லுங்க வாங்கம்மா. வாங்க. மா சொல்லுங்கம்மா, இவ்ளோ தூரம் வந்துட்டு என்ன தயக்கம்? மாப்பிள, ஆக்சுவலா எனக்கு அந்த கிழவி வருது இப்பவும் பிடிக்கல. ஆனா ஒத்துக்கிறேன், என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அந்த கிழவி வந்துட்டு போட்டும். ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணும். மண்டபத்திலேயே உட்காந்துக்கிட்டு சென்டிமெண்டா பேசி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அந்த கிழவி கால்ல விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன். என்னை கட்டாயப்படுத்த கூடாது. இவரு வேணா ஆசீர்வாதம் வாங்கிக்கட்டும், அதுல எனக்கு ஆட்சேபணம் இல்லை. மாமா அத்தை இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஃபங்க்ஷனை ஜமாயிச்சிருவோம். மாப்பிள்ள, நீங்க ஒரு மண்டபத்தை பார்த்து எல்லா ஏற்பாடு பண்ணிடுறீங்களா? சரிங்க மாமா. என்னோட கல்யாண நாளில் எங்கள் அம்மா வர போகிறாங்க. அவங்க என்ன ஆசீர்வாதப்பட போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மாப்பிள்ள. ஐயோ, நான்லாம் இல்லை மாமா. இந்த விஷயத்தில் உங்கள் பொண்ணுங்க தானே அத்தைக்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சாங்க. நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தால் அவங்ககிட்ட தான் சொல்லணும். இந்த அப்பாவுக்காக உங்கள் அம்மா கிட்ட போய் பேசினீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள்லாம் வயசில் சின்னவங்களா இருந்தாலும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சிங்களே, உங்களையெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஐயோ விடுங்கப்பா, நீங்க எங்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக இந்த சின்ன விஷயத்த செஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நம்மள இரிட்டேட் பண்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயமும் நடக்குதே. என்ன பண்றது? இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது குழப்பம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா அப்பாவோட கல்யாண நாள் வருதுல, அத கிராண்டா மண்டபத்துல வச்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? அது மட்டும் இல்லக்கா, ஃபங்க்ஷனுக்கு பாட்டியே வந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கே. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட ஹஸ்பண்ட் தான். அவர்தான் இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும்னு சொன்னாரு. அம்மா முதல்ல வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் பேசி தான் சம்மதிக்க வச்சோம். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் காரணம். அப்புறம் மாமா, ஃபங்க்ஷன் வேலை எனக்கு தலைக்கு மேல இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். ஓகே? மாப்பிள்ள, நீங்கள் தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். சரிங்க மாமா. என் அப்பா அம்மாக்கு கல்யாண நாள் வருதுன்னு மட்டும்தான் சொன்னேன். அதை கேட்டுட்டு வந்து என் அம்மாவை சம்மதிக்க வச்சு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உனக்காக சேர்த்து தான் செஞ்சேன். நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் அப்பா அம்மாவோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு போனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ராஜா. எதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? என்ன திடீர்னு விக்கல் வருது? தெரில, யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாம தானே இப்ப நினைச்சோம்.
கலச பூஜைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்மா. வந்துருங்க. அம்மா வாயா வாங்க. என்ன மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து வரியே, என்ன விசேஷம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் வந்தோம் பாட்டி. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுக்கு தான் வர சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன பாட்டி அது? முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். என்னையா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லிட்டு சரிங்க. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரியா நல்லாரியா. என்ன இப்ப காலெல்லாம் விழற? அம்மா நாளைக்கு எனக்கு சாமுண்டீஸ்வரிக்கு கல்யாண நாள். அதை கொஞ்சம் சிறப்பா கொண்டாடலான்னு மாப்பிள்ளையும் பொண்ணுங்களும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, அதை ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. என் கல்யாணத்தை தான் நீங்க நேரில் பார்க்க முடியல. இந்த கல்யாண நாள்லயாவது நீங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்மா. எனக்கு வர்றதுல எந்த இடையூறும் இல்லையா, நான் சந்தோஷமா வருவேன். ஆனா உன் பொண்டாட்டி தான் என்னை எப்பவுமே எதிரியாவே பாக்குறா. அம்மா அவளை பேசி சமாதானப்படுத்தியாச்சுமா, அவ ஒத்துக்கிட்டா. நீங்க வாங்க. ஆச்சரியமா இருக்குப்பா முருகா. நான் உங்க கல்யாண நாளுக்கு வர்றதுக்கு உன் பொண்டாட்டி சரின்னு சொன்னாளா? அப்பா முருகா, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாம்மா, நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவையா. உன் கல்யாணத்தை பார்க்கலன்னு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ உன் கல்யாண நாளையாவது நான் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேனே, அந்த பாக்கியத்தை நினைக்கிறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கியா. பாட்டி, ஆ? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. எல்லாம் நம்ம கோவில் விஷயம்தாயா. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கலச பூஜை பண்றது இந்த ஊர் வழக்கம். கலசத்துல நவதானியம் எல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அத வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுக்கலான்னு ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. உன் தாத்தா இடத்துல இருந்து நீதாயா இந்த பூஜையை பண்ணணும். இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் உங்களை வர சொல்லணும்னு இருந்த, நீங்களே வந்துட்டீங்க. சரிங்க பாட்டி, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? என்ன மனுஷன் இந்த ஆளு. கோவில் வேலையெல்லாம் பாருங்கய்யான்னு சொன்ன, நாம என்ன பேசுறோம்னு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயா கார்த்தி, இந்த விஷயத்த கண்டிப்பா அவன் சந்திரா கிட்ட தான் சொல்லுவான். அவ ஏதாவது செய்யணும்னு யோசிப்பாயா. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஐயா கார்த்தி, நீ இந்த கோயில் விஷயத்துல தலையிட்டு எல்லாம் நல்லதையே செஞ்சுக்கிட்டு இருக்கல, அது இவனுக்கு சுத்தமா பிடிக்கலையா. அதனாலதான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட எரிஞ்சு விடுறான், கோவப்படுறான், எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடுங்க பாட்டி, அந்த ஆள் கோவப்பட்டு என்ன போகுது? நம்ம வேலையை பார்ப்போம். பாப்போயா. ஆனா இந்த விஷயம் சந்திராக்கு அதுக்கு போகும். நாம தான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோப்பா. பாட்டி, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள, கலசத்துல தானியம் போட்டு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் உங்க கையால செய்யறது இன்னும் புண்ணியம் மாப்பிள்ள. ஆமையா, இந்த பூஜை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கே நல்லது நடக்கும்யா. நீ கண்டிப்பா இந்த பூஜையை செய்யணும்யா. பாட்டி, கண்டிப்பா நான் வந்து இந்த பூஜை செய்றேன் பாட்டி, நீங்க தைரியமா இருங்க. சரியா. போலாமா மாப்பிள்ள? போலாம். வரம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. அப்பா முருகா, எங்க வாழ்க்கையில இப்பத்தான் ஒவ்வொன்னா நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இந்த கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாயா அருள் புரியணும். முருகா முருகா. சந்திரா, என்ன சந்திரா வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்லங்க, இப்பதான் வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. எல்லாம் உன் அக்கா வீட்டுல டிரைவரா நடிச்சிட்டு இருக்கான்ல, அவனை பத்தின விஷயம்தான். ஏன், அவனை பத்தி நிரூபிக்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்கா? ஆமா சந்திரா, அத சொல்லதான் உன்னை இங்க வர சொன்னேன். உன் மாமங்காரன் ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை கலச பூஜை நடக்க போதான். அதான் ஒவ்வொரு விஷயமும் நம்மள கடுப்படிக்கிற மாதிரியே ஜாம் ஜாம்னு நடந்துட்டு தானே இருக்கு. அது சரி,
இப்ப அவனை பத்தி உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? இப்படி அவசரப்பட்டா எப்படி? அதைத்தானே நான் சொல்ல வரேன். கலச பூஜையை செய்ய போறது யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? உன் அக்கா மருமகன் சேதுபதியோட பேரன், அந்த கார்த்திகே தான். என்னங்க சொல்றீங்க? அவன் செய்ய போறானா? ஆமா சந்திரா, அவனே தான். அந்த சேதுபதி ஊர்ல இல்லாததால அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் இப்ப இவனுக்கு கிடைக்க போகுது.